ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ உமன்ஸ்க்கும் ஆர்சிபி உமன்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற விமன்ஸ் பிரீமியர் லீகோட 20வது மேட்ச், அதாவது கடைசி லீக் போட்டிக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ உமன்ஸ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ட் மேட்சாக இருக்குது. ஸோ ஆர்சிபி எலிமினேட் ஆகிட்டாங்க, அட் த சேம் டைம் யூபியும் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போது இந்த மேட்சை எம்ஏ உமன் வின் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே டேபிள் டாப்பராக போவாங்க. மார்ச் 15th நடக்கக்கூடிய ஃபைனல் கேமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டேரக்டாக குவாலிஃபை ஆவாங்க. ஸோ இன்கேஸ் இந்த மேட்ச் லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்ச் 13th பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேட்டர் மேட்ச் நடக்கும். குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ் கூட ஒரு எலிமினேட்டர் மேட்ச் வந்து இருக்குது. ஸோ அந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ஃபைனல் போகணும். ஸோ நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ உமன் வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச் அடுத்தடுத்த நாள் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் இந்த மேட்ச் லூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் பிரேக் விட்டு மறுபடியும் ப்ளே பண்ணணும். அதில் வின் பண்ணால் ஃபைனல்னு சொல்லி ஒரு 5 daysல 4 games ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ பிளேயர்ஸோட எனர்ஜி வந்து ட்ராப் ஆகும். அட் த சேம் டைம் அது வந்து டிஸ்அட்வான்டேஜாக போவதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற ரீசனுக்காக இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது வின் பண்ணி நம்பர் 1 பொசிஷனுக்கு போயிட்டு ஒரு 3 days பிரேக்குக்கு அப்புறம் டேரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபைனல் ப்ளே பண்ணணும் அப்படின்னு தான் எம்ஏ உமன் பார்த்தீங்க அப்படின்னா பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ உமன்ஸை எலிமினேட்டரில் வெளியே பற்றினது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி உமன்ஸ் தான். ஸோ அதே இதை இந்த பர்டிகுலர் சீசனில் அவங்கள நம்பர் 1 பொசிஷனுக்கு போக விடாமல் ஆர்சிபி உமன்ஸ் தடுக்கிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து பிரபோன் ஸ்டேடியம் மும்பையில் வச்சு நடக்க போகுது. 11th March ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7:30 PM இந்தியன் டைம் படி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸில் வந்து கேப்டன் சார்ஜ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க புது யூஸர்ஸ் அப்படின்னாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக பேசியாச்சு. ஸோ லாஸ்ட் கேம், அதாவது எம்ஐ உமன்ஸ்க்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கேமில் வந்து குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 2 டீமுக்கும் இடையே நடந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கவர் பண்ணல. ஸோ நார்மலாக அதுக்கு முன்னாடி அந்த மேட்சஸ் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ்க்கு டீசன்ட் சப்போர்ட் இருக்கும், சேஸ்க்கு ஸ்லைட்லி அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல விக்கெட்ஸ் பெருசாக அந்த கிரவுண்டில் விழுறது கிடையாது. ஸ்பின் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் டாமினேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த பிச்சில் லாஸ்ட் கேமை தவிர்த்து, அதாவது இந்த சீசனில் ப்ளே பண்ண எம்ஐஜிஜி கேமை தவிர்த்து அதுக்கு முந்தின 4 games பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர்ஸ் ரைட்டாக மீடியம் ஃபாஸ்ட் வந்து 9 விக்கெட்ஸும், பார்ட் டைம் பவுலர்ஸ் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க, லெஃப்ட் ஆம் பவுலர்ஸ் வந்து 2 விக்கெட் அப்படிங்க மாதிரி எடுத்திருக்காங்க. லெக் பிரேக் 4 விக்கெட், லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் 11 விக்கெட்டும், ஸோ ஆஃப் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா 11 விக்கெட் அப்படிங்க மாதிரி எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6 முறை 2 டீமும் மோதிருக்காங்க. எம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா 4 முறையும், ஆர்சிபி 2 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ரீசன் ஃபார்ம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எம்ஐ உமன்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு 3 games கிட்ட லாஸ்ட் தான். இது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிளேயர்ஸோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் எம்ஐ சைடு ஹீலி மேத்யூஸ், எஸ்திகா பாட்டியா, நேத் சர்ப்ரண்ட், ஹர்ன்ப்ரீத் கவுர், அமேலியா கர், சஞ்சீவன் சஞ்சனா, அமோன்ஜித் கவுர், அடுத்து ஜி கமல்னி, சன்ஸ்கிரி குப்டா, சப்ரின் இஸ்மாயில், அடுத்து சிசோடியா. ஸோ இதான் வந்து எம்ஐ உமன்ஸோட பிளேயிங் லெவன். 4 rows நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1 2. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக 3 4 இந்த 4 bowlers வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5th bowling ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குப்தா, சிசோடியா, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா கவுர். இந்த 3 bowlers வந்து ஷேர் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸை சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ ஹீலி மேத்யூஸ் ஹெட்டில் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. செகண்டாக பேட் பண்ணும்போது அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் சிபிசி ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் கேமில் கூட 68 and 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்திகா பாட்டியை ஓப்பன் பண்ணலை, பர்சன்டேஜ் வைஸாக ட்ராப் ஆகி தான் இருப்பாங்க. ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது, மிடில் ஆர்டர் தான் வரப்போகிறாங்க, அதுவும் ஆல்மோஸ்ட் ஃபினிஷராக தான் வரப்போகிறாங்க. ஸோ அமேலியா கெர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஃபேண்டசி வேல்யூ எஸ்திகா பாட்டியாவுக்கு ரொம்பவே கம்மியாகுது. ரிச்சா கோஸ் இந்த 2 பிளேயர்ஸில் மிடில் அதிக இம்பேக்ட் கொடுக்கக்கூடியது ரிச்சா கோஸ் தான். ஸோ ரிச்சா கோஸ்க்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எஸ்எல் வந்து ப்ளே பண்ணாதீங்க. இந்த பர்டிகுலர் மேட்சாக இருக்கட்டும், இதுக்கடுத்து நடக்கக்கூடிய எலிமினேட்டர் ஃபைனலாக இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. கிராண்ட் லீக்கில் நீங்கள் மல்டிபிள் டீம்ஸ் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது.
நெட்ஸ் ஓப்பன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக பேட் பண்ணி செகண்டாக பவுல் பண்ணி சிவிசி. ஹர்மன்ப்ரீத் கௌர் ஒரு சூப்பரான பிக்காக இருப்பாங்க. லாஸ்ட் கேமில் ஒரு 50 கூட அடிச்சிருந்தாங்க அகேன்ஸ்ட் குஜராத் நேற்று. ஸோ 17% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். செகண்டாக பேட் பண்ணியில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அமேலியாக்கர் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். சிவிசி வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சஞ்சீவன் சஞ்சனாவுக்கு லாஸ்ட் கேமில் ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிது, 10+ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. செகண்டாக பேட் பண்ணியில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி ஜிஎலுக்கு ஒரு ரிஸ்கி பிக்காக பவுண்ட்ரிஸில் ஸ்கோர் பண்ணுற ரீசனுக்காக ஜிஎல் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது அமோஞ்சித் கௌர் ஃபஸ்ட்டாக போல் பண்ணி செகண்டாக பேட் பண்ணுற பட்சத்தில் அதிக இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்டாட்ஸ் பெருசாக இல்லை ஹெட் டு ஹெட்டில் அப்படிங்கிறது தெரிய வருது. கமலினியை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்க அப்படின்னா சன்ஸ்கிருதி குப்தா. ஸோ குப்தா பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷன் தான். ரைட் ஆம் ஆஃப் பிரேக்கு. ஷப்னி இஸ்மாயில் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருந்தாங்க, 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க செகண்டாக போல் பண்ணும்போது. ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பிக் மேட்ச் பிளேயர் மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமமாக 130 to 120 கிளிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அந்த பேஸில் இனிஷியல் விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரிச்சா கோஸ் வர்சஸ் ஷப்னி இஸ்மாயில் ஒரு பேட்டில் வந்து நியூ பாலில், அதாவது ஃபஸ்ட் ஓவரே நான் வந்து பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிசோடியா. ஸோ சிசோடியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஓவரால் பார்க்கையில் 5% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸ் தான் ஓவர்ஸ் பெருசாக கொடுக்கறது கிடையாது. 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணுறாங்க. செகண்டாக போல் பண்ணும்போது அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 11ல் சேஞ்சஸ் எதுவும் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ பிளேயர்ஸோட பேட்டில் வந்து பார்த்துக்கலாம். ஹீலி மேத்யூஸை கிம்காத் 2 முறையும், நெட்ஸ் ஓப்பன் பொறுத்த வரைக்கும் கிம்காத் 2 முறை, வேரம் வந்து 4 முறை, எல்சி பெரி 3 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. எஸ்திகாவை எல்சி பெரி கிம்காத் 1 முறையும், ஹர்மன்ப்ரீத் கௌருக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு பேட்டரும் இல்லை, எல்சி பெரி மட்டும்தான் ஒரு 3 முறை அவுட் ஆகியிருக்காங்க. ஸோ அமேலியாக்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வீக்னஸ் எதுவும் இல்லை. அமோஜித் கௌருக்கும் வீக்னஸ் எதுவும் இல்லை. ஸோ இப்போது மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான 7 பிளேஸ். ஸோ சேஃப் ஆப்ஷன் அண்ட் ரிஸ்கி ஆப்ஷன் மிக்ஸ் பண்ணி நம்ம பிக் பண்ண போகிறோம். 1 2 3 ஸோ 4 5 இந்த 5 ஆப்ஷன் உங்கள் டீமில் மஸ்ட்டாக இருக்கணும். ஸோ 6th ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அமோஜித் கௌர் அப்படின்னு சொல்லி போகிறேன். 7th ஆப்ஷன் இன்னும் ரிஸ்க் எடுத்து நான் எஸ்திகா பாட்டியாவுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து சன்ஸ்கிருதி குப்தா அப்படிங்கிற மாதிரி வந்து என்னோடய 7th பிளேஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஹை பர்சன்டேஜில் இந்த மேட்ச்க்கு யாரையாவது ட்ராப் பண்ணலாமா, ரிஸ்க்காக யாரையாவது ட்ராப் பண்ணலாமா அப்படின்னா ஃபஸ்ட்டாக பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹர்மன்ப்ரீத் கௌரை ஒரு 50-50 ஆப்ஷனில் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதுவே லோ பர்சன்டேஜில் யாராவது இவங்களுக்கு பதிலாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா கமலினி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இயர்லி ஸ்டேஜில் விக்கெட்ஸ் போகுது அப்படின்னா நீங்கள் ரிஸ்க்காக கிராண்ட் லீக் ஒரு 40-50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்க்கு எதிர்பார்க்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது ஆர்சிபி உமன்ஸ் எலிமினேட் ஆகிட்டாங்க. அவங்களோட பிளேயிங் ரன் பொறுத்த வரைக்கும் மந்தனா, அடுத்தது ஷப்னின் மேகனா. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானரி கிரிக்கெட்டர் ரொம்ப லேட்டாக பார்த்திங்க அப்படின்னா உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. எல்சி பெரி, ராகவி பிஸ்ட், ரிச்சா கோஸ், கனிகா அவுஜா, ஜியோஜியா வேரம், கிம் கார்த்து, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சார்லி டீன், அடுத்து ஸ்னேக் ராணா, லாஸ்ட்டாக ரேணுகா சிங் தாக்கூர். ஸோ டீம் வந்து நல்ல ஒரு கோராக பேலன்ஸ்டாக அமைஞ்சிருக்கு. லாஸ்ட் கேமில் 225 பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க அகெயின்ஸ்ட்டு சம்திங் டெல்லி நினைக்கிறேன், ஏதோ ஒரு டீம் யூபிக்கு அகேன்ஸ்டாக ஒரு 225 கொடுத்து அதை கிட்டத்தட்ட சேஸ் பண்ணுற மாதிரி போய் மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டீமில் 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேணுகா சிங் போல் பண்ண போகிறாங்க, சார்லி டீன், கிம் கார்த்து, ஜியோஜா வேரம். ஸோ 2 ஓவர்ஸ் வந்து எல்சி பெரி, 2 ஓவர்ஸ் வந்து ஸ்னேக் ராணா போல் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பிளேஸோட ஸ்டாட்ஸில் ஸ்மிருதி மந்தனா இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஃபஸ்ட்டாக செகண்டாக போத் இன்னிங்ஸுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பிக்சர்ஸுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் 26 ஃபாஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங் போத் இன்னிங்ஸும் அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது சேஸில் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷப்னின் மேகனா ஒரு ட்ரம்ப் கார்டு பிக் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டாட்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்தாலும் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் வந்து இவங்களை அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். பவுண்ட்ரிஸில் அந்த ஸ்கோர்ஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் எம்ஐ பவுலர்ஸ்க்கு கஷ்டப்படுத்துவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. எல்சி பெர்ரி போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ரிவர்ஸ் பிக்சர்ஸில் 90 ரன் கிட்ட அடிச்சிருந்தாங்க மும்பைக்கு அகேன்ஸ்டாக. ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிவிசி ஸ்மால் லீக் கூட கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ராகவி பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், பெருசாக ரன்ஸ் எதுவும் வரப்போகிறது கிடையாது. ஸோ ரிச்சா கோஸ் போத் இன்னிங்ஸுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. அதுவும் சேஸ் பண்ணுறாங்கன்னா விசி கொடுக்குறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கனிகா அவுஜா ரொம்ப ரிஸ்க் பிக்கு. லாஸ்ட்டு மேட்ச்லாம் ரிவர்ஸ் பிக்சர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 3 ஓவர்ஸ் போல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களோட ஓவரில் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த மேட்ச்சை வந்து டேர்ன் ஆச்சு, ஒரு 6 கொடுத்துருந்தாங்க லாஸ்ட்டில். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணி செகண்டாக போல் பண்ணிட நீங்கள் உங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். கிராண்ட் லீக் மட்டும் ஜியோஜா வேரம் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக போல் பண்ணியில் விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரிவர்ஸ் பிக்சர்ஸில்
கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டான bowling பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. கிம் கார்த் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணியில் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். 43% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. சார்லி டீன் உங்களுக்கு 2% தான் மஸ்ட்டு பிக்காக இருப்பாங்க. ஏன்னா பேட்டிங் சூப்பராக ஆடுவாங்க. பவுலிங்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக விக்கெட் எடுத்து கொடுப்பாங்க. ஆஃப் பிரேக் அப்படிங்கிற ரீசனுக்காக ஸ்பின்னர்ஸ்க்கு கண்டிப்பாக விக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் கேமில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன் நிறையவே இருந்தது. போத் இன்னிங்ஸும் சார்லி டீன் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணியில் வீசி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்னேக் ரானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கேமில் ஒரு 26 குவாலிட்டியான 26 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ரேணுகா சிங் தாக்கூர் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணியில் மட்டும் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக இவங்க கிட்டத்தட்ட விக்கெட்டே எடுத்தது கிடையாது. 5 மேட்ச் ப்ளே பண்ணி 0 விக்கெட், வெனியூவில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட். ஆனால் பர்சன்டேஜ் வந்து 82 அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்தனாவை நட்சர் ப்ரூன்ட்டும் சப்னின் இஸ்மாயில் 2 முறை, அடுத்து ஹீலி மேத்யூஸ் வந்து 3 முறை பவுல் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காங்க. மற்றபடி யாருக்கு அகேன்ஸ்டாகவும் ஸ்ட்ரகிள் ஆகலை. எல்சி பெரி யாருக்கு அகேன்ஸ்டாகவுமே ஸ்ட்ரகிள் ஆகலை. எல்லாருமே ஒரு முறை விக்கெட் எடுத்திருந்தாலும் எல்லாருமே நல்லா ஆடிருக்காங்க. ஷபின் மேகனா பொறுத்த வரைக்கும் நட்சர் ப்ரூன்ட் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ராகி பிஸ்டர் ஹீலி மேத்யூஸ் 1 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. ரிச்சா கோஸை ஹீலி மேத்யூஸ் வந்து 3 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஜியோஜா வேரமுக்கு அகேன்ஸ்டாக பெருசாக எந்த ஒரு வீக்னஸும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போது ஆர்சிபி உமன்ஸில் இம்பார்ட்டண்ட்டான 7 பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்கா? நான் வந்து ஃபஸ்ட்டு ஷப்னினி மேகனா வந்து பிக் பண்ணிக்கிறேன். 2வது எல்சி பெர்ரி, 3வது ரிச்சா கோஸ், 4வது வேரம், 5வது கிம்கார்த், 6வது சார்லி டீன், 7வது ஸ்மிருதி மந்தனா அப்படிங்கிற மாதிரி வந்து என்னோட 7 பிளேயர்ஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது ஹை பர்சன்டேஜில் யாரை ஸ்கிப் பண்ணலாம் ஆஸ் யூஸ்வல் ஸ்டாட்ஸ் வைஸாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரேணுகா சிங் தாக்கூரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுவும் குறிப்பாக செகண்டாக பவுல் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட்வே ஸ்கிப் பண்ண நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இவங்களுக்கு பதிலாக யாருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மேட்ச்சுக்கு லோ பர்சன்டேஜில் பிக் பண்ணலாம்னா சார்லி டீன் ஒரு எக்ஸ்ட்ரானரியான பிக்காக உங்களுக்கு அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இருக்காங்க. போத் இன்னிங்ஸுமே சார்லி டீன் அண்ட் ஷப்னின் மேகனா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக தெரிய வராங்க. ஸோ இப்போது ட்ரம்ப் கார்ட் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் கார்டு பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எம்ஐ சைடு ஹர்மன்ப்ரீத் கவுர், அமேலியா கர், எஸ்திகா இருக்காங்க. ஆர்சிபி சைடு டேன் வியாட், வேரம், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிச்சா கோஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சேஃப் ஆப்ஷனில் நட்சர் ப்ரூன்ட், ஹீலி மேத்யூஸ், எல்சி பெர்ரி. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீமில் ரிச்சா கோஸ் வந்து விக்கெட் கீப்பர்ஸில் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மந்தனா, எல்சி பெர்ரி, ஹர்மன்ப்ரீத் கவுர் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் அமேலியா கர், நட்சர் ப்ரூன்ட்டு, ஹீலி மேத்யூஸ், ஜியோஜா வேரம் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ஷப்னின் இஸ்மாயில், ரேணுகா சிங் தாக்கூர், கிம் கார்த்னு சொல்லி பவுலர்ஸில் பிக் பண்ணியிருக்கோம். இப்போ கேப்டன் ஸ்கேர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நட்சர் ப்ரூன்ட் அண்ட் ஹீலி மேத்யூஸ்க்கு சிவிசி ஆஸ் யூஸ்வல் சேஃபாக போயிருக்கோம். ஸோ ஆஃப்டர் லைனப் நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ கண்டினியூஸாக அப்டேட்ஸும் கொடுத்துருக்கோம். கிரிக்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து நிறைய ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.